வள்ளியத்தை தீபாவளி வரப்போகிறது என்றால் எல்லோருக்கும் ஆனந்தமாக இருக்கும். எனக்கோ வயிற்றை கலக்கும். காரணம் வள்ளியத்தை தீபாவளிக்கு முன்னமே எங்கள் வீட்டுக்கு வந்து விடுவாள் வள்ளியத்தை. அதற்கான முன் ஏற்பாடுகளில் அதிகம் பாதிக்கப்படுவது நான் தான். சாரு, வள்ளியத்தை வரப்போகுது, வீட்டை ஒட்டடடி, புத்தகத்தை எல்லாம் அடுக்கி வை என்ற அம்மாவும், சாரு தோட்டத்தை எல்லாம் சுத்தப்படுத்தக்கூடாதா, வள்ளியத்தை கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் செய்யணுமா என்று அப்பாவும் பரபரப்பார்கள். வள்ளியத்தை வருதுன்னா, ஏமா அப்பாவும் நீயும் இந்த ஆட்டம் ஆடுறீங்க, என்னையும் ஆட்டி வைக்கிறீங்க என்றேன் ஒரு முறை அம்மாவிடம். வாயை மூடுடி, வள்ளியத்தை தீபாவளிக்கு மட்டும்தான் பரோடாவில் இருந்து வருது. இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்ட தேவதையா இருந்த பொண்ணு வருஷத்துக்கு ஒரு முறை பிறந்த வீட்டுக்கு வந்து சீராட்டிட்டு போகுது. அதில் என்னடி வந்தது? ஆனாலும் எனக்கு பிடிக்காது. இத்தனைக்கும் வள்ளியத்தை வரும்போது எங்கள் அனைவருக்கும் புது ட்ரெஸ், பட்டாசு, ஸ்வீட் என்று கைகள் இரண்டிலும் பைகள் கணக்க தான் வருவாள். ஆனால் பண்ணுகிற அட்டகாசம் இருக்கிறதே, அப்பப்பா. சாரு, கணக்கில் பார்டர் மார்க் வாங்கியிருக்கிறியே, அடுத்த வருஷம் +2 ஞாபகம் இருக்குல்ல? அண்ணி, எவ்வளவோ சொல்லியும் சீட்டில் சேர்ந்துருக்குறீங்க. தினமும் சீட்டு கம்பெனி ஏமாத்துற கதை தான் டிவியில் ஓடுது. சட்டை பாக்கெட்டில் பார்த்தேன், மறுபடியும் சிகரெட்டானா என ஒவ்வொருவருக்கும் செக் வைப்பாள். வள்ளியத்தை வராத தீபாவளி எப்படி இருக்கும் என்று நினைத்து நினைத்து பெரும் மூச்சு விடுவேன். ஆனால் அத்தையும் தீபாவளியும் இதுவரை பிரிந்ததில்லை. நாளும் கிளம்புமா, டிவி முன்ன உட்காந்தா ஆச்சா, கிளம்புங்க, முருகன் கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிட்டு பக்கத்து வயலையும் குன்றத்திலையும் ஜாலியாக விளையாட்டு வரலாம் என்பாள். எங்கிருந்தோ ஒரு சூனியக்காரி வந்துவிட்டாள் என்றுதான் அத்தையை நினைக்க தோன்றும். அத்தனை ஆட்டமும் தீபாவளியோடு முடியும். மறுநாளே பரோடா கிளம்பி விடுவாள். பரோடாவில் மெயினான இடத்துல பெரிய மளிகை கடை, நானும் அவர் தான் பார்த்துக்கணும். ஒரு நாள் கடையை பூட்ட முடியாது, அதான் அவர் வரல என்பாள். ஆனால் இதுவரை எங்களை ஒரு முறை கூட அவள் வீட்டுக்கு அழைத்ததில்லை. அவருக்கு கொஞ்சம் குணம் பத்தாதுன்னா அன்னையாலையும் உன்னாலையும் ஒரு சொல் பொறுக்க முடியாது. ஏதோ இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை பிறந்த வீட்டுக்கு அனுப்புகிறாரே, அதுவே போதும் என்பாள். சரி, எங்களை வீட்டுக்கு தான் அழைக்க முடியாது, கடிதம், தொலைபேசி என்று அவ்வப்போது எங்களை விசாரிக்கவும் முடியாது. தீபாவளிக்கு 20 நாட்களுக்கு முன்பு 10 நாளில் வரேனா என்று அதிகாரமாக தொலைபேசுவதை தவிர எங்களிடம் எந்த தொடர்பும் வைத்து கொள்ள மாட்டாள். ஊரை திரும்புவவளிடம் எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டாள். வேண்டானே, அங்கே எனக்கு என்ன குறைச்ச, வீடு காருன்னு வசதியாக இருக்கிறேன், குழந்தை இல்லைங்கிற ஏக்கம் கூட எனக்கு இல்லை, சாருமதியே எனக்கு போதாதா என்று அவள் சொல்லும்போது அப்பா கண் கலங்கி விடுவார். ஒரு வார காலம் அம்மாவை அது சொத்த இது சொத்து என்று படாத பாடுபடுத்தியவள் கிளம்பும்போது அண்ணி என்று கட்டி அணைத்து கொள்வாள். அம்மாவுக்கு கண்ணீர் போடும். வருடா வருடா நடக்கும் இந்த நாடகத்தை பார்க்க எனக்கு எரிச்சலாக எரியும். வள்ளியத்தை அடுத்த தீபாவளிக்கு வரக்கூடாது என்று வேண்ட ஆரம்பித்து விடுவேன். என் வேண்டுதலை காலம் மாற்றி போட்டது. நான் மைசூர் டூர் போன போது அழகழகான அரண்மனைகள், சோலைகள் என எதை பார்த்தாலும் பிரமிப்பு. நாள் முழுக்க மைசூரை சுற்றிவிட்டு தங்கியிருந்த விடுதி திரும்பி அன்றைய அனுபவத்தை தோழி மஞ்சுளாவிடம் பேசிக்கொண்டிருந்த போது பக்கத்தில் புதிதாக எழும்பிக் கொண்டிருக்கும் பில்டிங் பக்கம் பார்வை பாய்ந்தது. செங்கல் ஜல்லிக்கு அருகே வேலை பார்ப்பவரின் சின்ன சின்ன குடிசைகள். சிலர் குடிசைக்கு வெளியே அடுப்பு மூட்டி சமைத்து கொண்டு இருந்தார்கள். ஒரு பெண் சத்தமாக, இப்படி கஞ்சத்தனமாக இருந்து என்னத்தை வாரிட்டு போக போகிற, சாப்பிடாம கொள்ளாம மயக்கம் போட்டு விழுந்தா யார் பார்க்கறது, இந்த கஞ்சியை குடி என்று வைக்க எதிரில் இருந்த பெண் மறுத்து ஏதோ சொல்லி கொண்டிருந்தாள். வெறும் காட்சியாக பார்த்துவிட்டு மஞ்சுளா பக்கம் திரும்பிய என் மூளையில் சரையிலென ஒரு மின்னல். மீண்டும் பார்த்தேன். இதயம் ஒரு வினாடி நின்று துடித்தது. அது வள்ளி அத்தையா? ஆமாம், வள்ளி அத்தை தான். நைலக்ஸ் புடவையுடன்
காது, மூக்கு, கழுத்தில் எல்லாம் பொட்டு தங்கம் இல்லாமல் அது வள்ளியத்தை என்று நம்ப முடியவில்லை. ஆனால் அது அவள்தான். கடைக்கு போயிட்டு வரேன்க்கா என்று சொன்ன குரலுடன் அவளுடையதுதான். அவள் நகர்ந்த மறுநிமிடம் அங்கு பாய்ந்து ஓடினேன். அம்மா, இப்போ போறாங்களே, அவங்க பேர் என்ன? என்ன ஏற இறங்க பார்த்தார் அவர். ஏன் பாப்பா? அவ பேர் வள்ளி. எனக்கு மயக்கம் வந்துடும் போல் இருந்தது. எங்கேயா வேலை செய்கிறாங்க? ஆமாம், 6 வருஷமா இங்கே தான். 6 வருஷமா? இதே ஊர்லையா? அவன் புருஷன் ஒருத்தி கூட ஓடி போனதுலேருந்து வள்ளிக்கு நாங்கள் தான் ஆதரவு. வருஷம் முடிச்சூடும் வெயில்லையும் மழையிலையும் வேலை பார்த்து காசு சேர்க்கும். தீபாவளி வந்துட்டா இன்னும் கொஞ்சம் கடனை உடனே வாங்கிட்டு சொந்த ஊருக்கு கிளம்பிடும். அப்போ மட்டும் நல்ல துணிமணி நகைன்னு போட்டுக்கிட்டு கிளம்பும். பிறந்த இடத்துல வசதியாக வாழ்ந்துருக்குது. அவங்க மனசு நோகக்கூடாதுன்னு இன்னமும் அதே மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. விதி. ஆமாம், உனக்கு வள்ளியை தெரியுமா என்றவரிடம் அவசரமாக மறுத்து விடுதிக்கு ஓடினேன். வந்தவுடன் நான் ஏன் சத்தமிட்டு அழுகிறேன் என்று தெரியாமல் திகைத்தாள் மஞ்சுளா. வீட்டுக்கு வந்ததுமே தீபாவளி வரப்போகுது, வள்ளியத்தை வரதுக்கு முன்ன வீட்டுக்கு வெள்ளடிக்கணும்னா கேட்குறாரா என்றாள் அம்மா. ஆள் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். சாரு, அலமாரி தலகீழாக கிடக்கு. வள்ளியத்தை கிட்ட பாட்டு வாங்கிட்டு தான் செய்ய போறியா என்றார் அப்பா. நான் கண்களை துடைத்து கொண்டேன். வள்ளியத்தை வராத தீபாவளி இனி வரவே கூடாது என்று வேண்டிக் கொண்டே ஒட்டடை அடிக்க ஆரம்பித்தேன்.